அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான ஒரு மாங்காய் 1.5 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 இல்லை, ஒரு மாங்காய், பெரிய மாங்காவும் மீடியம் சைஸும், சின்ன மாங்காய் 1. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் வெல்லம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கணும். 100 கிராம் நல்லெண்ணெய். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற மாங்காவை அதில் போட்டு நல்லா தோலோடு சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம். மாங்காய் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஊற்றணும். தாளிக்க நல்ல வாசனமும் நல்லாயிருக்கும். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லா ஊற்றணும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி வேக ஊற்றணும். இந்த மாங்காய் பச்சடி எல்லா வித ரைஸ்க்கும் தொட்டுக்க நல்லாயிருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ், எல்லா வகையான சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். கூடவே வெல்லம் கரைசலும் ரெடி பண்ணிடலாம். வெல்லம் தட்டி ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு போட்டு இறக்கிடலாம். இனிப்பு புளிப்பு காரம் எல்லா டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும். வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு கிணத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை அதில் போட்டு பாகு பதம் வர வேண்டாம். நல்லா கொதித்து வரும்போது வெல்லத்தில் சின்ன பொடி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் இதை கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் நல்லா வெந்து நல்லா குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வெல்லம் கரைச்சி கொதிச்சு வச்சுருக்கேன். வெள்ளத்தையும் ஊற்றிடலாம். இது நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டு. தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். எந்த ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம். பழைய சாதம் கஞ்சிக்க கூட சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே மாங்காய் தொக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப அருமையான டிஷ் தான். ஏன் செக் பண்ணி பாருங்கள். கூடவே இந்த மாதிரி மாங்காய் பச்சடி இந்த மாங்காய் சீசனில் இப்படியெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சைடு சாப்பாட்டுக்கு நம்ம எதுவும் இல்லைன்னா கூட இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா இதை தொட்டுட்டு சாப்பாடு, சாம்பார் சாதம்லாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொதிச்சிட்ருக்கு வெள்ளை கரைசியில் ஊற்றிடலாம் வடிக்கிட்டு. இப்போ மாங்காய் நல்லா வெந்திருக்கும். கரைச்சி வச்சுட்டு வெள்ளத்தை வடிகட்டி கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக இதில் ஊற்றியாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி நல்லா வெந்து குழம்புன்னு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறோம். மாங்காய் பச்சடி ரெடி. அவ்வளோதான், மாங்காய் பச்சடி அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.